ரிஷபராசிக்காரருக்கு ஒரு பொற்காலம். குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் மேலேருந்து எல்லாமே அவங்க போட்ட திட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா அமைந்து, சிலதெல்லாம் அவங்க நினைக்காத சில விஷயங்களும் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக எல்லாமே ஃபால் இன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, புது வண்டி, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டியை வாங்குறது. அதே சமயத்தில் மாணவர்களுக்கு ஒரு அவங்களுடைய படிப்பு விஷயத்துக்காக ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஹையர் ஸ்டடீஸ்க்கு அவங்க எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதில் செலெக்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு. அதே சமயம் சீனியர் சிட்டிசன் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் செலவுகளும் மருத்துவ விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பலன்கள் கொடுக்காமல் இருந்ததெல்லாம் இப்போ படிப்படியாக ஓரளவுக்கு நோய்களோட வளர்ச்சி குறைந்து, நோய்த்தன்மை குறைந்து, ஓரளவுக்கு ஹெல்தினஸ், ஆரோக்கியம் கூடக்கூடிய அமைப்புலாம் பார்த்திங்கன்னா இத்தகைய ஒரு சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, அதே சமயத்தில் மாத கிரகத்தின் அமைப்புகளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் மே 15க்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும்.